அனைவருக்கும் வணக்கம். ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்க தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று அதிரடிகளை நிகழ்த்தி வர்றது ஒரு பக்கம் பரபரப்ப அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்திருந்தாலும், மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது அதிமுகவில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்த பாடு கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். தற்போது பார்க்கும் பொழுது அதிமுகவுக்குள்ள மறுபடியும் ஒரு விரிசல், ஒரு பிரிவினை ஏற்பட போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அது குறித்த ஒரு பின்னணி தகவல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதன் காரணமா இந்த தமிழக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இது விஜய்க்கு தாவேக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்க்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவருக்கு இது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, அல்லது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அவர் கட்சிக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த பிளவாகட்டும் உட்கட்சி விவகாரங்களாகட்டும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பத்தின பல பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிலவக்கூடிய தொங்கு சட்டசபை சூழல்ல அதிமுகவில் முன் எப்போதும் இல்லாத வகையில மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடுகளால அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யக்கூடும் அப்படின்ற பரபரப்பு தகவல் அரசியல் வட்டாரத்தில் தீயா பரவி வந்துட்டு இருக்கு. அதிமுகவின் மூத்த தலைவர்கள்ல ஒருவரான சி.வி. சண்முகமும் தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம ரகசியமாக தனிக்கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்காங்க. இபிஎஸ்ஸின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சண்முகம் தரப்பு சட்டமன்ற கட்சி தலைவராக சி.வி. சண்முகத்தை தேர்ந்தெடுத்து தாவேக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்க தீவிரமா வியூகம் வகுத்து வருது. இது இபிஎஸ்ஸின் ஒற்றை தலைமைக்கு விழுந்த பலத்த அடியாகவே பார்க்கப்படுது. எம்எல்ஏக்கள் அணி மாறுவதை தடுக்க அதிமுக தலைமை தனது 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் புதுச்சேரியில் இருந்த தனியார் சொகுசு ரிசார்ட்ல தங்க வச்சிருந்தாங்க. அங்கு நேரில் சென்ற எடப்பாடி பழனிசாமி யாரும் மாற்று கட்சியினருடன் பேசக்கூடாது அப்படின்னு கடுமையான நிபந்தனைகளை விதித்து கடிதங்கள்ல கையெழுத்து பெற்றாரு. ஆனால் இந்த நிபந்தனைகளையும் மீறி ரிசார்ட்குள்ளேயே எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிந்து விவாதித்தது இபிஎஸ்ஸிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கொங்கு மண்டலத்தின் வலுவான தலைவரான எஸ்.பி. வேலுமணி மற்றும் தம்பிதுரை உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் திராவிட அரசியல்ல திமுகவை முழுமையாக முடக்க தாவேகாவிற்கு ஆதரவளிப்பதே சரியான வழி அப்படின்னு கருதுறாங்க. இருந்தாலும் சும்மா ஆதரவு தராம விஜயின் அமைச்சரவையில் அதிமுகவிற்கு முக்கிய பங்குகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற நிபந்தனையுடன் களமிறங்க வேண்டும் என அவர்கள் இபிஎஸ்ஸிற்கு முட்டு கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. சி.வி. சண்முகத்தின் கழகம் மற்றும் வேலுமணியின் அழுத்தத்தால நிலைகுலைந்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியின் உடைப்பை தவிர்க்க அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது கழகக்காரர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாரா என்ற பரபரப்பு நிலவி வந்துட்டு இருக்கு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. தாவேக ஆட்சிக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக இபிஎஸ்ஸுடன் ஏற்பட்ட முரண்பாட்டால் சி.வி. சண்முகம் மற்றும் கொங்கு மண்டல சீனியர்கள் இணைந்து இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக தெரியுது. புதுச்சேரி ரிசார்ட்ல தங்கியிருக்க 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வேலுமணிக்கு ஆதரவளிப்பதாக கூறப்பட்டது. விஜயின் அமைச்சரவையில் பங்கேற்று துணை முதலமைச்சர் பதவியை பெறுவதே இவர்களின் முக்கிய வியூகமாக இருந்ததாக ஒரு தரப்பினர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய அரசியல் களத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது அதிமுகவில் மீண்டும் பெரும் உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் கட்சி சந்தித்த கடும் தோல்விக்கு பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூத்த தலைவர்கள் நேரடியா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல சலசலப்பு மட்டும் இல்லாம அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.
அதிலும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் தனி அணியாக செயல்பட தொடங்கி இருக்காங்க. இந்த நிலையில் சண்முகம் தரப்புல 38 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஆள் அனுப்பி சமாதானம் பேசியிருக்காரு எடப்பாடி. ஆனாலும் எடப்பாடியை ஓரங்கட்டுறதுல உறுதியாகவே இருக்காரா சி.வி. சண்முகம். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதோடு பல முன்னணி வேட்பாளர்கள் டெபாசிட்டையும் இழந்திருந்தாங்க. இந்த தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்தும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எப்படி பதிலளிப்பது, சட்டமன்றத்தில் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தீவிரமா விவாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியின் சில முடிவுகளுக்கு எதிராக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அந்த அணியை சேர்ந்த சிலர் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து சி.வி. சண்முகம் தலைமையில் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் தனியாக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. இதுல சுமார் 38 எம்எல்ஏக்கள் மற்றும் சில மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தையும் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி 38 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் தயாராகி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இதனால் அதிமுகவில் அதிகார மையம் இரண்டாக உடைந்துவிட்டதாகவே பார்க்கப்படுது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் சுமார் 60% பேர் சி.வி. சண்முகம் வேலுமணி அணிக்கு ஆதரவாக இருக்கிறதாகவும் 40% பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. நிலைமை மோசமாகி வருவதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி சமாதான முயற்சியை சில மூத்த தலைவர்களை தூதுவர்களாக அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சேலம் இளங்கோவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் சி.வி. சண்முகம் தரப்பினரை சந்தித்து பேசியதாக கூறப்படுது. சி.வி. சண்முகம் சொல்வதை கேட்க தயாராக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சமரச மனப்பான்மையுடன் பேசியதாக கூறப்பட்டாலும் அதிருப்தி அணியினர் அதற்கு உடன்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்தும் அதிமுகவில் தீவிரமாக விவாதம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. ஒருவேளை சி.வி. சண்முகம் வேலுமணி அணியினர் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அவர்களை கட்சியில் இருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறதாகவும் தகவல்கள் கசிந்திருந்தன. அதே நேரத்தில் தொடர் தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியது தலைமைதான் என்ற மனநிலை பல நிர்வாகிகளிடம் உருவாகியுள்ளதாக கூறப்படுது. கூட்டணி அமைப்பு, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் செலவினம் உள்ளிட்ட பல விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுகவின் எதிர்காலம் குறித்து கட்சி தொண்டர்களிடையே பெரும் குழப்பம் நிலவுகிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் பிரிவு காரணமாக பலவீனமடைந்த கட்சி தற்போது மீண்டும் உடையும் நிலைக்கு சென்றிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் இன்றும் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அதிமுகவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது.